அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்டர்ல இருக்கோங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் சென்னை சென்டர்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் 12695 திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டேஷனுக்குள்ள வந்தாச்சுங்க. இன்னைக்கு நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு நிறைய சபரிமலைக்கு மாலை போட்டவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ட்ரெயினுக்கு இன்னும் பிளாட்ஃபார்ம் போடாம எடுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 போட்டிருக்காங்க. வாங்க பிளாட்ஃபார்முக்கு போகலாம். திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் உடைய ஸ்லீப்பர் கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகிறதுக்கு 490 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. ட்ரெயின் இப்போ தான் வந்தது, நம்ம உடனே உள்ளே ஏறி ஷார்ட் எடுத்தாச்சுங்க. சூப்பருங்க. திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் உடைய 3rd AC கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 1285 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்ல சில்லுனே வண்டியை கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்குங்க. திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸோடைய 2nd AC கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 1825 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா கர்டைன்ஸ்லாம் கொடுத்து நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்காங்க கோச்சை. திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸோடைய 1st ஏசிக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 3070 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கோச். திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸோடைய ஜென்ரல் கோச்சுங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு 275 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் இனி போக போக வண்டி செம க்ரௌடாக போகுங்க. நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க கோச்சு. ஜென்ரலே நல்லா வாசனையாக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ விஜயவாடா ஷெட்டோடைய WJP4ங்க. यात्रियों कृपया ध्यान दीजिए, गाड़ी संख्या 1, 2, 6, 9, 5 चेन्नई सेंट्रल तिरुवनंतपुरम सुपरफास्ट एक्सप्रेस निश्चित समय में प्लेटफॉर्म 9 से जा रही है. இன்னைக்கு நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் S3ல டிராவல் பண்ண போகிறோம். ஸ்லீப்பரில் சைட் லோயர் கிடச்சிருக்குங்க. ஆனால் கிராசிங் வர பக்கம் இல்லை, அந்த பக்கமாக கிடச்சிருக்கு. நம்ம ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற ஸ்டாப்பிங் அரக்கோணம். நம்மளுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தூரமாக தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம்.
இன்னைக்கு நம்ம திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ல அப்பாவும் தம்பியும் பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் செங்கன்னூர் வரைக்கும் போறாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஸ்லீப்பர்ல புக் பண்ணிட்டேங்க. ஹாய். நம்ம திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ல ஆன்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. வடை 2 வந்து பாத்தீங்கன்னா 30 ருபீஸ், 1 வந்து 15 ரூபாங்க. சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கு. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் AJJ. இங்க நம்ம வண்டி 17 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அரக்கோணத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய மாலை போட்ட சுவாமிங்க ஏறுறாங்க. இந்த ட்ரெயினுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு பேரும் இருக்குங்க. இந்த ட்ரெயினை வந்து பாத்தீங்கன்னா சபரிமலை எக்ஸ்பிரஸ் 3:30 மணி வண்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல நிறைய மாலை போட்டு நிறைய சுவாமிகள் ஏறுவாங்க. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 917 கிலோமீட்டருங்க. மொத்தம் 16 ஹார்ஸ் 25 மினிட்ஸ்ல திருவனந்தபுரம் போய் சேருது. மொத்தம் 19 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் 110 கிலோமீட்டர் பர் ஹாருங்க. ஸ்டார்ஸ் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் உள்ள உட்காரவே முடியலங்க. அவ்வளோ ஒரு அனலா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பரே அப்படியே 3rd ஏசியா மாறி போன மாதிரி ஆகி போச்சுங்க. கிளைமேட்டே டோட்டலா சேஞ்சி அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்குங்க. நீங்க வழியில அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு டாப் கிளாஸுங்க. கிளைமேட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Vande Bharat Superfast Express 129 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வேலூர் காட்பாடி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் KPD. இங்க நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க காட்பாடியில என்ன ஜனம், பின்னாடி லால்பாக் வருதுங்க. அதுக்காகவும் நின்றுட்டு இருக்காங்க. நிறைய பேர் மாலை போட்டு நம்ம வண்டியில ஏறுறாங்க.
எல்லா ட்ரெயின்லயும் பாத்தீங்கன்னா இன்னாகுரேஷன் அப்ப மட்டும்தான் மாலை போட்டு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ட்ரெயின்ல மாசத்துக்கு ஒரு முறை ஃபுல்லா மாலையாதாக போகும். ஏன்னா நிறைய பேர் சபரிமலைக்கு போவாங்க. சோ அவங்க போட்டு வந்த மாலை எல்லாம் வண்டியில கட்டிடுவாங்க. இன்னைக்கு நான் டிராவல் பண்ற இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு, நம்மளுடைய புத்தாண்டுங்க. கேரளால விஷு. சோ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஃபுல்லா மாலை போட்டு இருக்கிறவங்க தான் இருக்காங்க. இந்த திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஈவினிங் 3:20க்கு எடுப்பாங்க. இந்த ட்ரெயின் நெக்ஸ்ட் டே மார்னிங் திருவனந்தபுரத்துக்கு 7:45 AM போய் சேருங்க. ஒன் 97 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வாடியம்பாடி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BN. இங்க நம்ம வண்டி 27 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. வாணியம்பாடியில மழை பொழக்குதுங்க. பாவம் பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில இருந்து மழையிலேயே இறங்கினாங்க இவங்க. அப்பா 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 பாருங்க, வாணியம்பாடியே கிழியுதுங்க. சும்மா இடி எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஃபுல்லா இருவல் ஆகி போச்சுங்க ஸ்டேஷனு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கிராசிங்கே கிடையாது. நேராக ஜோலார்பேட்டா போயிடலாங்க. செம்ம மழைங்க. கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் சதாப்தி எக்ஸ்பிரஸ் வழி காட்பாடி நடைமேடை 3 இன்னும் சற்று நேரத்தில் 214 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் JTJ. இங்க நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஜோலார்பேட்டையில இப்பதாங்க தூரல் போட ஆரம்பிச்சிருக்கு. செம்ம மழை இங்கேயும் எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் தான் ரொம்ப அதிகங்க. சபரிமலைக்கு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் உள்ள வந்தா மட்டும்தான் இங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்தோ இல்ல அரக்கோணத்துல இருந்தோ செங்கனூர் கோட்டயம் இங்கெல்லாம் இறங்குறாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் நடுவுல நிறைய ஸ்டேஷன்ஸ் இந்த ட்ரெயின் நிக்கிறதுனால அங்க இறங்குற மக்கள் தான் இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப அதிகங்க. ஜோலார்பேட்டையில மழைக்கு பயந்து அத்தனை பேரும் ஷெல்டர்ல நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, நேம் போர்டு செம அழகா இருக்குங்க. சூப்பரா இருக்கு கிளைமேட்டு. ஆஹா, செம சில்லுங்க. சென்னை சென்ட்ரல்.
334 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SA. இங்கே நம்ம வண்டி 35 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஆல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் வரும்போது உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த சேலம் ஜங்ஷனுங்க. சேலத்தில் சாப்பாடு எல்லாமே விற்கிறாங்க. ஸோ இங்கேயே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. Chennai Central via Tirupur, Coimbatore, Palnad has arrived on platform number 394 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஈரோடை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோட் ED. இங்கே நம்ம வண்டி 26 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலத்துக்கு பிறகு ஃபுட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஈரோடு. அதுக்கப்புறமா திருப்பூர், கோயம்புத்தூர் போகிறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகிடுங்க. திருப்பூர்லலாம் சாப்பாடு இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ ஈரோடில் இதை பாருங்கள், ஸ்டால் எல்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. ரொம்ப நேரமா சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியலங்க. இந்த ட்ரெயின்ல 2 SLRD, 4 ஜெனரல், 10 ஸ்லீப்பர் கிளாஸ், 3 தேர்ட் AC, 2 செகண்ட் AC, 1 ஃபர்ஸ்ட் AC இருக்குங்க. அதில் ஒரு பாதி ஃபர்ஸ்ட் AC, இன்னொரு பாதி செகண்ட் AC. அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லீப்பர் கோச் ஆட் பண்ணியிருக்காங்க. டிமாண்டான டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கோச்சஸ் ஆட் பண்ணுவாங்க. அதை வந்து SE1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் அது எப்போவுமே இருக்காதுங்க. Dr. MGR Chennai Central. 444 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TUP. இங்கே நம்ம வண்டி 36 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் திருப்பூரில் பெரிய கூட்டம் ஒன்றும் நம்ம ட்ரெயினுக்காக இல்லைங்க. இந்த திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸுக்கு ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. இதே போல இன்னும் 3 ரேக் இருக்கு. மொத்தமா 4 ரேக். இந்த 4 ரேக்கையும் பேசன் பிரிட்ஜ் யார்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
494 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CBE. இங்க நம்ம வண்டி வெறும் 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருந்தது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா டிலே கொஞ்சம் கம்மியாயிருக்குங்க. சென்னையில இருந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுக்கு பிறகு நீங்க கோயம்புத்தூருக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட் ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் 11:15க்குலாம் கோயம்புத்தூர் வந்துருது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் புக் பண்ணி வராங்க. $550 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் PGT. இங்கே நம்ம வண்டி 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பாலக்காடு ஜங்ஷனே பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது. ஏதாவது 1-2 பேர் தான் நம்ம ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு எல்லாருமே எல்லா சீட்டையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசஞ்சர்ஸ் உள்ளே ஏறுறது ரொம்ப கம்மி தாங்க. SLR car disabled option. Second, general compartment. Third, general compartment. இந்த ட்ரெயினை 30 மே 2006 இன்னாகரல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வண்டியோட ஏஜ் 18 இயர்ஸ் ஆக போகுதுங்க. இந்த வருஷம் மே 30 வந்துச்சுன்னா இந்த ட்ரெயின் 19 இயர்ஸ் இதோடைய சர்வீஸை கம்ப்ளீட் பண்ண போகுதுங்க. அதாவது 6894 டேஸாக நான் ட்ராவல் பண்ணுற இந்த டேட் வரைக்கும் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்குங்க. First position of this train from KJ, first second general compartment, third general compartment, fourth A1.
625 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TCR. இங்க நம்ம வண்டி 16 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. திருச்சூர்ல இருந்து நம்ம ட்ரெயின்ல நிறைய பேர் இறங்கி இருக்காங்க, ஆனா ஏற ஆள் கிடையாதுங்க. இந்த திருச்சூர்ல இருந்து குருவாயூர் கோவில் வெறும் 25 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. இங்க இருந்து ஏகப்பட்ட பஸ் இருக்குங்க. நீங்க சென்னை எக்மோர்ல இருந்து குருவாயூர் வர்றது ரொம்ப சுத்துங்க, ஆனா திருச்சூர் வந்து இங்க இருந்து குருவாயூர் போறது ரொம்ப கிட்ட. ஆப்போசிட்ல நம்மளுக்கு நிறைய கிராசிங்ஸ் வருதுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதோ இந்த இடம் ரொம்ப வந்து டேஞ்சரா இருக்கு. ஜஸ்ட் ஸ்லிப் ஆனா அப்படியே வெளியில போய் விழுந்துட வேண்டியதுதான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா கீப்பிங்ஸ் எடுக்க முடியாத நிலையில இருக்கு இன்னைக்கு. $697 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம எர்ணாகுளம் டவுன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் ERN. இங்க நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க எர்ணாகுளத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து கொச்சிக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கிற பெரிய ஊருங்க. எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் உள்ளதான் கொச்சி சிட்டி இருக்குங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நிறைய பேர் இங்க இறங்குறாங்க. இந்த ட்ரெயினுக்கு இன்னுமே LHB ரேக்ஸ் கொடுக்காம இருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் பண்ணுதுங்க. மொத்தமாக இந்த வண்டிக்கு LHB ரேக்ஸ் மாற்றணும் அப்படின்னா 4 ரேக்ஸ் தேவைப்படுங்க. அதனால தான் இதை இன்னுமே LHB ரேக்ஸாக மாற்றாமல் கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. $757 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோட்டயம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KTYM. இங்க நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், சாமிகள் எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா பம்பைக்கு நிறைய பஸ் இருக்குங்க. ஸோ எல்லாருமே இங்கேயே இறங்கிடுவாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 50% ட்ரெயின் காலி ஆகிடுங்க.
கோட்டயத்தில் பாருங்க இவ்வளோ சாமிங்க இறங்கி நிற்கிறாங்க. அத்தனை பேரும் சபரிமலை ஐயனை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்க. கோட்டயத்துக்கு பிறகு நம்மளுக்கு தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இடையிலே நிறைய ஸ்கிப்பிங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ டக்குன்னு எல்லா ஸ்டேஷனையும் பார்த்துட்டு நேராக போயிட்டே இருக்கலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சங்கனாச்சேரி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CGY. இங்கே நம்ம வண்டி 19 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் மட்டும் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினை இப்போது இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போச்சு இல்லையா செங்கனாச்சேரி ஸ்டேஷன். அங்கேருந்து ஆலப்புழா வெறும் 28 கிலோமீட்டர்ஸில் தாங்க இருக்குது. உங்களுக்கு ஆலப்புழா எக்ஸ்பிரஸில் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெயினில் புக் பண்ணி இங்கே செங்கனாச்சேரி வரைக்கும் வந்துடுங்க. இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக பஸ்ஸில் ஆலப்புழா போய் சேர்ந்துடலாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருவள்ளா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TRVL. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு அதே 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, யாரும் இறங்கவும் இல்லை. ஆனால் அடுத்த ஸ்டேஷனில் நிறைய பேர் இறங்குவாங்க பாருங்க. இந்த திருவள்ளால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வல்லபா கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அந்த கோவிலில் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய ஃபேமஸான பாரம்பரியமான கதகளி டான்ஸ் ஆடுவாங்க. அங்கே இருக்கிற தெய்வத்துக்காக ரொம்ப ஃபேமஸான ஊருங்க இது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மலைப்பாங்கான ஏரியா, நல்லா அழகாக இருக்கும் பகல்லலாம் பார்க்குறதுக்கு. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செங்கன்னூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CNGR. இங்க நம்ம வண்டி 22 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் பாருங்க, சாமி எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோட்டயத்துக்கு அப்புறமா இங்க தான் நிறைய பேர் இறங்குவாங்க. ஏன்னா ஸ்டேஷனுக்கு வெளியில இப்போ நிறைய பஸ் இருக்குங்க பம்பைக்கு போறதுக்கு. எல்லாரும் பாருங்க எவ்வளவு வேகமா போறாங்கன்னு. கோட்டயத்தை விட செங்கன்னூர்ல எவ்வளவு சுவாமிங்க இறங்கியிருக்காங்க பாருங்க. அதே போல நம்ம ட்ரெயினுக்கு இறங்கின வேகத்துல நிறைய பேர் அதே போல ஏறுறாங்க. வண்டி இங்க ஃபுல் ஆகுது. எவ்வளவு ஜனம் பாருங்க செங்கன்னூர்ல. செங்கன்னூர்ல அப்பாவும் தம்பியே இறங்கிட்டாங்க. அவ்வளவுதான், இவங்களும் இப்ப போயிட்டு பம்பைக்கு பஸ் பிடிக்க போறாங்க. பாய் பாய், நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. செங்கன்னூர் தாண்டின பிறகு வண்டி வந்து செம்ம ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. சைட் லோயர்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் லோக்கல் பேசஞ்சர்ஸ் ஆக்கிபை பண்ணி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மாவேலிக்கரை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் MVLK. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது லோக்கல் வண்டியாக மாறி போச்சுங்க. எல்லா லோக்கல் பேசஞ்சர் தான் உள்ளே ஏறுறது.
சென்னை எக்மோர்லேருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸில் நீங்கள் திருவனந்தபுரம் போனீங்கன்னா வெறும் 792 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஆகுது. ஆனால் இந்த ரூட் வழியாக வந்தீங்கன்னா 916 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் இந்த ரூட்டு சுற்றுங்க. எயிட் 812 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம காயம்குளம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KYJ. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கல் பேசஞ்சர்ஸ் தான் ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. கேரளாவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்துலலாம் படகு ரேஸ் காமிப்பாங்க இல்லையா, அந்த படகு ரேஸ் விடுறதுல இந்த ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. காயம்குளம் போட் ரேஸ் ரொம்ப ஃபேமஸ். சூப்பரான ஊருங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கும். പാലരുവി എക്സ്പ്രസ് കായംകുളം ജംഗ്ഷൻ രണ്ടാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിലേക്ക്. நல்வணக்கம் மக்களே, விடிஞ்சிருச்சுங்க. 853 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கொல்லம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு QLN. இங்க நம்ம வண்டி 8 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை எக்மோர் கொல்லம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி 4 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் கொல்லம் வரதுக்கு டிஃபரன்ஸுங்க. அதுவும் இந்த ட்ரெயினுக்கு மட்டும் தான் 853 கிலோமீட்டர். அந்த ட்ரெயினுக்கு 857 கிலோமீட்டர் ஆகுதுங்க கொல்லம் வந்து சேர்றதுக்கு.
877 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான வர்க்காலா சிவகிரி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் VAK. இங்கே நம்ம வண்டி 14 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், எல்லா ஹால்ட்டும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ போச்சு இல்லையா வர்க்காலா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்க்காலா சிவன் கோவிலும் ஸ்ரீ நாராயண குருவோடைய மடமும் ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போது இந்த வர்க்காலால இருந்து திருவனந்தபுரம் போகிறதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெயின் இப்போது கரெக்டான டைமில் உள்ளே போய் சேர்ந்துருவோங்க. ஸ்டார்ஸ் 917 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான கேரளாவுடைய தலைநகரமான திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் TBC. இங்க நம்ம வண்டி ஃபைனலா 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் என்னுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினில் 10 ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரிலலாம் டாப்பில் இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக சபரிமலை சீசனு. அந்த நேரத்திலலாம் இந்த ட்ரெயினில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதே போல் இந்த ட்ரெயினில் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் புக் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற ஸ்டேஷன்லேயே இறங்கி அங்கங்கே போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ நீங்களும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ்லேயே இறங்குறதா இருந்தால் நீங்கள் அதே போல் திருவனந்தபுரத்துக்கு புக் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் தூரமாக போகிற ஸ்டேஷனுக்கு புக் பண்ணிடுங்க. புக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இறங்கணுமோ அங்கேயே இறங்கி போயிடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 100 ரூபா மட்டும்தான் அதுக்கு வித்தியாசம் வரப்போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஸோ சூப்பராக இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.